விளைபொருளை விவசாயிகளை நாடு முழுக்க விற்கலாம் என அரசு சொல்கிறது. இது சாத்தியமா? சிறு விவசாயிகள் ஒரு இடத்துல இருந்து அடுத்த மாநிலங்களுக்கு தன்னுடைய பொருளை கொண்டு போகிறதுக்கு குவான்டிட்டியும் கிடையாது, அவங்களுக்கு திறமையும் கிடையாது. அது உண்மைதான். அதற்காக இன்றைக்கு நாடு முழுக்க மத்திய அரசாங்கம் என்ன இருக்குதுன்னா, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கு இந்த மதுரை பகுதியில் கம்ப்ளீட்டாக அக்ரிகல்ச்சர் காலேஜினுடைய உதவியோட, நபார்டு வங்கி உதவியோட கிட்டத்தட்ட ஒரு 150 ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனியில் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னா, அவங்கவுங்க என்னென்ன பொருள் அந்த பகுதியில் இருக்குல்ல அதை பூரா ஒன்றா கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நபார்டு உதவி பண்ணுறாங்க. வெளி மாநிலங்களில் வெளிநாட்டுகளில் என்னென்ன மார்க்கெட்டு இருக்கோ அதெல்லாம் இவங்களுக்கு அதை தொகுத்து கொடுக்குறாங்க. அவங்களோட உதவியோட இன்றைக்கி அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ ஏற்றுமதி பண்ணி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு விவசாயி வெறும் உற்பத்தி பண்ண கூட உற்பத்தியாளனா மாத்திரம் இருந்தால் பத்தாது, அதை எண்டு ப்ராடக்ட் பண்ணணும். எண்டு ப்ராடக்டாக பண்ணி அப்படின்னா தான் அவனுக்கு அபரிமிதமான ஒரு லாபம் கிடைக்குங்கிற ஒரு முயற்சியில் மத்திய அரசாங்கம் இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ உதாரணமாக சோழவந்தான் பகுதியில் வாடிப்பட்டியில் தென்னைக்கு ஒரு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா, கொப்பரையை வாங்கி எண்ணெயை ஆட்டி எண்ணெயை கொண்டு போய் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயை மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த விவசாயிகளுக்கு அதில் 1000 பேர் உறுப்பினராக இருந்தால் 1000 விவசாயிகளுக்கு அந்த லாபம் போய் சேருது. அதனால் தனிப்பட்ட முறையில் இது அவங்க வெளி மாநிலத்துக்கு அனுப்புகிறாங்க. இன்றைக்கு வெளி மாநிலங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த பிரச்சனையே இப்போதைக்கு ஒன்றும் நல்ல விஷயங்களாக போய்கிட்டு இருக்கு. வரக்கூடிய காலங்களில் இது மிக சிறப்பாக அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி நடக்கும். இதன் மூலியமாக விவசாயிகள் நல்ல பலன் பெறுவாங்க. இந்த மாதிரி கம்பெனியை ஊக்குவிக்கிறதுக்கு நபார்டு வங்கியும் உதவி பண்ணுது. ஒரு கம்பெனிக்கு 10 லட்ச ரூபாய் எழுதி மத்திய அரசாங்கம் மானியம் கொடுத்து ஊக்குவிச்சு இந்த கம்பெனியை டெவலப் பண்ணுற முயற்சியில் இன்றைக்கு நாடு முழுக்க மத்திய அரசாங்கம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஐயமே போக வேண்டியதில் சிறு விவசாய குறு விவசாயம் பாகுபாடு வேணால் இந்த கம்பெனியில் உறுப்பினராக சேர்ந்துட்டு அவங்க பொருள் தன்னால் நல்ல விலைக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சட்டங்களில் திருத்தங்கள் செய்ய அரசு ஒப்புக்கொண்டும் விவசாயிகள் போராட்டம் தொடர என்ன காரணம்? இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்க விவசாயிகளை போர்வையில் இருக்கிறவங்க பூராமே அங்கே 1500 மண்டியில் வேலை செய்யக்கூடிய தரகர்கள் தான் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மத்திய அரசாங்கம் 3 அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க பேச்சுவார்த்தை நடத்தும்போது ஒன்று எம்எஸ்பியை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் சொன்ன பின்னாடியும் கூட இவங்க தொடர்ந்து போராடுறாங்கன்னா இந்த சட்டத்தை எதுக்கலை. இந்த சட்டத்தை கம்ப்ளீட்டாக தூக்கி எறிஞ்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு அந்த தரகர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 15,000 கோடி ரூபா வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க இல்லாமல் பஞ்சாபில் இன்றைக்கு விவசாயிகள் நெல்லோ கோதுமையோ விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இந்த சட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா அவங்களுடைய தொழில் பூரா அந்த இடைத்தரகர்கள் பூரா ஒழிக்கப்படுவாங்க. ஆகையினால தான் இந்த சட்டத்துக்கு அஷ்யூரன்ஸ் கொடுத்த முன்னாடி அவங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டம் கொண்டு வருவதில் என்ன பிரச்சனை? இந்த எம்எஸ்பி தொடர்ந்து இந்த அரசாங்கம் அறிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை நிறுத்துவதற்கான எந்த எண்ணமும் இந்த அரசாங்கத்திட்ட இல்லை. ஏன்னா இன்றைக்கு விவசாயிகள் மத்தியில் தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபா உதவி பிரதம மந்திரி கிசான் சாமனா நிதியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் எந்த அரசும் விவசாயிகளை பகிச்சுக்கிறதுக்கு விரும்பவே மாட்டாங்க. அதனால் எம்எஸ்பியை விவசாய சங்க பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க ரிட்டனாக அஷ்யூரன்ஸ் கொடுக்குறோம்லாம் தோமர் சொன்னார், விவசாயத்துறை அமைச்சர் தோமர் சொன்னார். ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்கிறாம தான் இன்றைக்கு போராடிக்கிட்டு இருக்க விவசாயிகள் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. அதுபோக காங்கிரஸ் அரசாங்கம் 70 ஆண்டுகளாக இருந்தும் 4 பொருள்களுக்கு தான் எம்எஸ்பி அறிவித்தாங்க. ஆனால் இப்போ இருக்க அரசாங்கம் 28 பொருள்களுக்கு எம்எஸ்பி அறிவிச்சிருக்காங்க. அதுபோக கொள்முதலும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் இந்த விவசாய சங்க பிரதிநிதிகள் அந்த கூட்டத்திலேருந்து வெளிநடப்பு செஞ்சு தொடர்ந்து இந்த போராட்டம் நடத்துறது பாரதிய கிசான் சங்கம் போன்ற விவசாயிகளுக்கு எங்களுக்கு மிகுந்த கவலை அளிக்கிறது. மேலும் இந்த போராட்டத்தினுடைய உள்ள பின்னணி பார்த்தீங்கன்னா, அங்கே கோஷம் போடுறது பார்த்தீங்கன்னா காலிஸ்தான் ஜிந்தாபாத்னு கோஷம் போடுறாங்க, பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு கோஷம் போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது விவசாயிகளோட போர்வையில் இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக அந்நிய நாட்டு சக்தியினுடைய உதவியோட இந்த போராட்டம் நடக்கிறத தான் பாரதிய சங்கம் கருது. அரிசி கோதுமையை அரசு கொள்முதல் செய்வதை நிறுத்திவிடும் என அச்சம் உள்ளதே. இப்பொழுது இருக்க அரசு
அரசு கொள்முதலை நிறுத்திடுவாங்க, எஃப்சிஐயை ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை மூடிடுவாங்க, அதனால் கொள்முதலுக்கே வழி இல்லாமல் போயிடும், அதனால் விவசாயிகள் ரொம்ப பாதிப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பர் 4ஆம் தேதி பஞ்சாபில் நெல் கொள்முதல் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு நேத்தெருதி 24 லட்சம் டன்னு நெல் கொள்முதல் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதனால் இந்த கொள்முதலை நிறுத்துருங்கிற பேச்சுக்கே கிடையாது. இந்த கொள்முதலை நிறுத்தினா எப்படி ரேஷனில் உணவு தானியங்கள் வழங்க முடியும்? ஒரு உணவு தானியங்களை வழங்குறத எந்த அரசும் நிறுத்துவதற்கு முயற்சி பண்ணுமா? அப்படி எதுக்காண்டி அது முயற்சி பண்ணுவாங்க? ஏழைகளுக்காக மக்களுக்காக கூட இருக்க அரசுகள் இந்த மாதிரி ஏழைகளுக்கு போய் சேரக்கூடிய உணவு தானியத்தை நிறுத்திட்டு அவங்க திருப்பி எப்படி மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்க முடியும்? ஆகையினால இந்த பொய் பிரச்சாரம் தேவையில்லை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு அதுக்கு முன்னாடியெல்லாம் 18 லட்சத்துலேருந்து 20 லட்சம் டன்னு தான் நெல் கொள்முதல் பண்ணுவாங்க. சென்ற ஆண்டு 29 லட்சம் டன்னு நெல் தமிழ்நாடு சிவில் சப்ளை கொள்முதல் பண்ணியிருக்கு மத்திய அரசாங்கத்துக்காக. அதுபோக தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேங்காய் கொள்முதல் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் 6 இடத்துல தேங்காய் கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த விதமான இடைத்தரகரும் இல்லாமல் இன்னைக்கு கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இடைத்தரகர்களே கிடையாது. அதுபோக இன்னைக்கு பாசிப்பருப்பு சென்ற ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டுக்கு முன்னாடி 30 ரூபா 40 ரூபாய்க்கு தான் வியாபாரிகள் கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மத்திய அரசாங்கம் இது இன்றைக்கி 90 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் விவசாயிகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நேற்றுலேருந்து மதுரையில் துவரம்பருப்பு கொள்முதல் ஆரம்பித்து அந்த கொள்முதல் டான்ஃபீட் மூலியமாக கொள்முதல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க ஒரு 40,000 டன்னு கொப்பரை கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கொள்முதல் நிலையங்கள்னால என்ன விவசாயிகளுக்கு நன்மைன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொள்முதல் நிலையங்கள் திறந்திருந்தா வெளி மார்க்கெட்டில் அதை விட கொஞ்சம் விலை கூட வாங்குவாங்க வியாபாரிகள். இப்போ கொப்பரை அரசாங்கம் 99 ரூபா 63 பைசா அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வெளி மார்க்கெட்டில் 130 ரூபா எழுதி கொப்பரை வித்துட்ருக்கு. ஏன்னா இதுக்கு குறைச்சி கேட்டாங்கன்னா விவசாயிகள் அந்த கொள்முதல் நிலையத்தில் கொண்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆகையினால இந்த கொள்முதல் நிலையங்கள் நிரந்தரமாக திறந்திருக்கும். அதில் எந்த விதமான ஐயங்களும் கிடையாது. கான்ட்ராக்ட் முறையால் கம்பெனிகள் தான் விலையை நிர்ணயிக்கும் என கூறப்படுகிறது. இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இன்றைக்கு நேற்று இல்லை, ஏற்கனவே நிறையா மாநிலங்களில் இது நடைமுறையில் தான் இருக்குது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 2019 இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் முறையெல்லாம் இருக்குது. பஞ்சாபில் அதே மாதிரி இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் எப்படி விலை நிர்ணயம் ஆகுதுன்னா, விவசாயியும் கம்பெனியும் சேர்ந்து 2 பேர் விருப்பப்பட்டால் தான் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு ஒத்துக்கிற முடியும். இது விலை நிர்ணயம் பண்ணும்போது கம்பெனிக்காரங்க கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க குறைந்த விலைக்கு கேட்டாங்கன்னா அது விவசாயி மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விவசாயிகளை எந்த கம்பெனியும் கட்டாயப்படுத்தி இந்த கான்ட்ராக்ட் முறைக்கு கொண்டு போகவே முடியாது. இன்றைக்கு இப்போ சீடு கம்பெனிகள் நிறைய இருக்குது, நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது, எல்லா மாநிலங்கள் இருக்குது. சீடு கம்பெனி இந்த குறைந்தபட்ச ஆதார விலைக்கு விட மேலே தான் கொடுத்து சீடு கம்பெனி கான்ட்ராக்ட் பண்ணி விவசாயிகள்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. உதாரணமாக இப்போ நானே ஸ்டேன்ஸ் கம்பெனிக்கு நிறைய ஒரு 4 வருஷம் விதை சப்ளை பண்ணேன். அப்போ நானும் ஸ்டேன்ஸ் கம்பெனி போட்ட அக்ரிமெண்ட்டில் எம்எஸ்பிக்கு மேலே தான் போட்டு நான் சப்ளை பண்ண ஒழிய குறைச்சி போடலை. இதில் விவசாயிகளுடைய விருப்பம் இருந்தால் தான் அந்த கான்ட்ராக்ட் முறைக்கு போக போகிறாங்களோ ஒழிய எந்த கம்பெனியும் கட்டாயப்படுத்தி விவசாயிகள் அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு கொண்டு போக முடியாது. அவங்ககிட்ட குறைஞ்சபட்ச விலைக்கு வாங்க முடியாது. விவசாய நிலங்களை கம்பெனிகள் கபளீகரம் செய்யத்தான் கான்ட்ராக்ட் முறையா? எந்த இடத்துலையும் இந்த பில்லில் நிலத்தை கான்ட்ராக்ட் போடுறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. கிராப்புக்கு பயிருக்கு தான் கான்ட்ராக்ட் போடுறதுக்கு உரிமை கொடுத்துருக்கு. விவசாயம் கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களும் ஒரு பயிரை தான் கான்ட்ராக்ட் முறையில் ஒப்பந்தம் போட்டுட்டு அவங்களுக்கு அந்த விளைச்சலை தான் கொடுக்க முடியும் ஒழிய நிலத்தை எந்த இடத்துலையும் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் கொடுக்கலாம்ங்கிறது அரசாங்கம் அனுமதிக்கவே இல்லை. இது ஒரு தவறான பிரச்சாரம். இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் முறையில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சைக்கிள் ஒரு பயிர் சுழற்சி முறை தான், பயிர் சுழற்சி முறையில் தான் கான்ட்ராக்ட் போடலாம்னு சொல்லியிருக்கு. மேக்சிமம் ஒரு 5 வருஷத்துக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் போடுறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கு கம்பெனிகளுக்கு. அதில் எந்த இடத்துலையும் நிலத்தை கான்ட்ராக்ட் போடுறதுக்கு மத்திய அரசாங்கம் இந்த பில்லில் வழி வகுக்கலை. அதை தடை தான் பண்ணியிருக்காங்க ஒழிய பயிருக்கு மாத்திரம்தான் கான்ட்ராக்ட் பண்ண முடியும் ஒழிய நிலத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு அந்த சட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. வேளாண் சட்டங்களால் பதுக்கல் அதிகரிக்கும் என்ற வாதத்தை விவசாயிகள் முன்வைப்பது பற்றி இந்த எசென்சியல் கமோடிட்டி ஆக்ட் 1956 இப்போ திருத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த திருத்தத்தினால விவசாயிகளுக்கு என்ன நன்மைங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த சட்ட திருத்தத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் வெங்காயம்
ஒரு விலை வந்து ஒரு 40 ரூபா 50 ரூபா போயிடுச்சுன்னா உடனே இந்த அரசாங்கம் என்ன பண்ணும்னா இங்கேருந்து வெளியில் விவசாயத்தை அனுப்புறதுக்கு தடை விதிப்பாங்க. அதே மாதிரி நாடு முழுக்க ஒரு மாதிரி வெங்காயத்தினுடைய விலை ரைஸ் ஆகிக்கிட்டு வந்துச்சுன்னா மத்திய அரசாங்கம் கூட தடை விதிக்கிறதுக்கு அவங்களுக்கு சட்டத்தில் இடம் இருந்தது. இந்த இந்த எசென்சியல் கமோடிட்டி ஆக்டை ரிமூவ் பண்ணதுக்கு பின்னாடி இப்போ என்ன விவசாயிகளுக்கு இதனால் ஆதாயம்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் வெங்காயம் உற்பத்தி பண்ணுற விவசாயி வந்து இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் ஒரு 50 ரூபாய்க்கு வெங்காயம் விற்றுச்சுன்னா உடனடியாக இங்கே 20 ரூபாய்க்கு விற்கும், அங்கே 50 ரூபாய்க்கு விற்றுச்சுன்னா உடனடியாக இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி மத்திய பிரதேசத்தில் கொண்டு விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை விவசாயிகள் சொல்லுவாங்க, சில பேர் சிறு விவசாயிகள்லாம் எப்படி கொண்டு போக முடியும்னு சொல்லுவாங்க. இல்லை வியாபாரிகள் வந்து உடனே தயாராகிடுவாங்க. மத்திய பிரதேசத்தில் 50 ரூபா விற்கிதுன்னா இங்கே 40 ரூபா 45 ரூபாய்க்கு வாங்கி அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்கே கொண்டு விற்கிறதுக்கு தயாராவாங்க. அப்போ அடையப்போடைய லாபம் வந்து விவசாயிகளுக்கு தான் கிடைக்கும். ஆகையினால இந்த சட்ட திருத்தத்தில் பதுக்கலுக்கு வழிவகுப்புன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த சரத்திலே 3 விதமாக சொல்லியிருக்காங்க. அதாவது நேச்சுரல் கலாமிட்டி, போர் சூழல், இயற்கை சீற்றங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஏற்படும் போது தானாகவே மத்திய அரசாங்கம் சட்டத்தை கையில் எடுத்து இந்த சட்டத்தை செல்லுபடி ஆகுதுன்னு அறிவிச்சிட்டு இந்த எவ்வளவு ஸ்டாக் வச்சுருக்குங்கிறத செக் பண்ண முடியும், அந்த ஸ்டாக்கை பறிமுதல் பண்ண முடியும், அந்த ஸ்டாக்கை எடுத்து விநியோகம் பண்ணுறதுக்கு இந்த சட்டத்தில் வழிவகுத்திருக்கு. ஆகையினால இந்த பதுக்கலுங்கிற வார்த்தைக்கு வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஏற்கனவே இந்த எசென்சியல் கமோடிட்டி ஆக்டில் சில பிரிவுகள் வந்து நீக்காமல் இருக்குது. அந்த சட்டத்தின்படி மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து பதுக்கலை தடுக்க முடியுங்கிறதான் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு. விற்பனை தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க கலெக்டருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இது நடைமுறைக்கு ஒத்து வருமா? இப்போ விவசாயிக்கும் கம்பெனிக்காரங்களுக்கும் ஒரு செட்டில்மெண்ட் பணம் கொடுக்கல் வாங்கல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்க வந்து உடனடியாக ஆர்டிஓட்ட அணுகலாம். அடுத்து வந்து எஸ்டிஎம்கிட்ட போகலாம், கலெக்டர்கிட்ட போகலாம். ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளே இதற்கான தீர்வு கிடைச்சிரும்னு அந்த பில்லில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு செட்டில்மெண்ட் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் கேட்குறீங்க ஒரு ஆளுக்கு பண்ணுனா போதுமா, இது நாடு முழுக்க இருக்க விவசாயிகளுக்கு எப்படி சாத்தியப்படும்னு கேட்குறீங்க. ஏன் இந்த ஆர்டிஓவும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னா, கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு வந்து இட் வில் டேக் another 10 years or 15 years இந்த டிஸ்பியூட் தீர்க்கிறதுக்கு 10-15 வருஷங்கள் ஆகும். ஏன்னா கோர்ட்டில் நம்பர் ஆகணும், செலவு அதிகமாகும். ஆகையினால தான் விவசாயிகள் எளிமையாக அணுகக்கூடிய இந்த ஆர்டிஓ கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் விவசாயிகள் ஒரு சிலர்கிட்ட என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா, இந்த ஆர்டிஓவையும் கலெக்டரையும் இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க விலைக்கு வாங்கி அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை வாங்கிடுவாங்கன்னு ஒரு அச்சம் விவசாயிகள்கிட்ட இருக்குது. ஆகையினால தான் பாரதிய கிசான் சங்கம் நாங்கள் கூட மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர்கிட்ட பேசியிருக்கோம். என்னன்னா அக்ரிகல்ச்சர் ட்ரிபுனல் ஏற்படுத்தணும். இந்த ஆர்டிஓ கலெக்டருக்கு வேண்டியதில்லை, ஒரு அக்ரிகல்ச்சர் ட்ரிபுனல் ஏற்படுத்தி இதே மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே இந்த டிஸ்பியூட்டை அதை வந்து முடித்து அவங்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கணும். அந்த அக்ரிகல்ச்சர் ட்ரிபுனலில் எந்த விதமான கட்டணமும் வாங்காமல் அந்த விவசாயிகள் மனுவை ஏற்றுக்கிட்டு அந்த ட்ரிபுனல் விசாரித்து 1 மந்த்துக்குள்ளே அவங்களுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு சட்டத்தில் வழிவகுக்கணும். அந்த பில்லில் இது ஒரு திருத்தம் கொண்டாடணும்னு பாரதிய கிசான் சங்கமும் கேட்டிருக்கோம். அதனால் வந்து இதை வந்து நிச்சயமாக வரக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த திருத்தமெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து உண்மையான நிலைமை. அதனால் வந்து இதனுடைய ஐயம் வந்து உண்மைதான். அந்த ஐயத்தை போக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அரசும் தயாராகத்தான் இருக்குது. கார்ப்பரேட் கம்பெனிகள் வருகை விவசாயிகளுக்கு நல்லதா கெட்டதா? முன்னாடி விவசாயிகள் வந்து ஒரு நெல் ஒரு கிராமத்தில் உற்பத்தி பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வியாபாரிகள்கிட்ட தான் விற்க முடியும். மிஞ்சி போனால் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு போனால் அரசு கொள்முதல் பண்ண. இப்போ வந்து என்ன வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்குன்னா, கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க வரப்போகிறாங்க. இந்த கார்ப்பரேட் கம்பெனி ஒரு கம்பெனி 2 கம்பெனி வரப்போதில்லை, ஒரு 6-7 கம்பெனி வரும். அப்போ விவசாயிகள்கிட்ட அப்ரோச் பண்ணி எங்களுக்கு இந்த ரக நெல்லை நீங்கள் போட்டு கொடுங்க அப்படிங்கும்போது 3 கம்பெனி 4 கம்பெனி வரும்போது ஒரு போட்டி ஒரு சூழ்நிலை உருவாகும் போது விவசாயிகளுக்கு நிச்சயமாக விலை வந்து கூட கிடைக்கும். அந்த இடத்துல தான் விவசாயிகள் தன்னுடைய பொருளுக்கு விலை நிர்ணயம் கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பில்லுனால ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஆகையினால வந்து இப்போ 4 பேர் ஒரு பொருளை ஒரு 100 கிலோ மூட்டையை வந்து ஒரு 5 பேர் போட்டி போட்டாங்கன்னா நிச்சயமாக விலை கூடத்தான் செய்யும். அப்போ வந்து விவசாயிகளுக்கு லாபம் வரும். அந்த இடத்துல விவசாயிகள் தன்னுடைய பொருளுக்கு விலை நிர்ணயக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த அரசாங்கம் ஏற்கனவே MS சாமிநாதன் பரிந்துரைப்படி 1.5 மடங்கு விலை கூட்டி இன்னைக்கு கொள்முதல்களில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடந்த
இப்போ 40-50 ஆண்டுகளாக கொள்முதல்லாம் வந்து ஒரு குவிண்டாலுக்கு 5 ரூபா 10 ரூபா தான் ஏற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா கொப்பரை வந்து 2014க்கு முன்னாடி 50 ரூபாயில் இருந்தது, இன்னைக்கு 99 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதே மாதிரி நெல் 10 ரூபாய் 12 ரூபாயிலிருந்து இன்னைக்கு 19 ரூபா 53 பைசா வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலையில் தான் இந்த சட்டம் வந்து விவசாயிகளுக்கு சாதகமான சட்டமாக இருக்கும்.